அரசியலுக்கு ஆரோக்கியமான ஏற்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க கோச்சிக்க கூடாது. ஒரு பழமொழி தான், அதிகமான பழமொழி தான். இருந்தாலும் என்ன யாரை விமர்சனம் பண்ணாலும் கவலை இல்லை. ஓனா நனையுதுன்னு, ஆடு நனையுதுன்னு ஓனா வருத்தப்படுமா? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போவாங்க, அது அவங்க பாடல். இப்போ இதை என்ன ஆரோக்கியம் இல்லையா? இதே மற்றவர்கள் செய்தால் ஆரோக்கியமா? நாங்கள் என்னங்க தப்பு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் சேர்ந்த என்ன மட்டும் நான் சொல்றேன், என் மேலே என்ன குற்றம்னு சொல்லுங்க. யார்கிட்டயாவது நான் வாங்கியிருக்கேன், போயிருக்கேன், இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க. அரசு விட்டு விளக்குறேன், உறுதியாக விளக்குறேன். நான் என்னுடைய சகோதரர்கள் பிரஸ் முன்னாடி தைரியமாக சொல்றேன், சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் இப்போ இருக்கிற முதல்வர் நன்றாக செய்வார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அவரோட பயணிக்க நான் தயாராக வந்திருக்கிறேன். நாங்கள் சேர வரதெல்லாம் யார் வந்திருக்கான்னு பாருங்க, அவங்கள்ட்ட கரப்ஷன் இருக்கான்னு பாருங்க. என்கிட்ட கரப்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு போறேன். அப்படின்னா உண்மையிலே நானும் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைனா என்ன, பேரம்னா என்ன தம்பி, உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது, காசு கொடுத்துட்டாங்களா? யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில் கேட்டா, குதிரையே தெரியாத என்கிட்ட போய் குதிரை பேரத்தை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி என்னால் பதில் சொல்ல முடியும்? எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இது யாருக்கு தெரியும் குதிரை பேரம்? குதிரை பேரம் ஏற்கனவே நடத்தியவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி தெரியுமே தவிர என்ன மாதிரி இந்த குதிரையும் பேரமும் தெரியாதவங்களுக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. தமிழக வெற்றி கழகம் கூட ஒரு அபிஷியல் ட்விட்டர் பதிவுல கூவத்தூர் இஷ்யூ பத்திலாம் போட்டிருந்தாங்க. அங்க அந்த மாதிரி நடந்துச்சு. கூவத்தூருக்கு யாரு போயிருந்தாங்களோ அவங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சரியா இருக்கும். போகாத உங்களை மாதிரி நின்று நானும் இதே கேள்வி கேட்கறேன். அந்த இடத்துல நான் கேட்கறேன், கூவத்தில் அப்படி நடந்துச்சா? அதுதான் தம்பி எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது கூவத்தில் நடந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி இப்போ போனாங்களே, எதுக்கு போனாங்க? நான் போனேன்னா என்ன போனேன்னு சொல்லுங்க. போலியே, போக மாட்டேன். ஏன் அது தெரியாதே. நான் போனதான் எனக்கு தெரியும். நான் போகல, எனக்கு தெரியாது. நடந்துச்சா நீங்க விசாரிங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீங்க விசாரிக்கலாம். நீங்க உள்ள பூந்து வெளியே வர ஆட்கள் கரெக்டு தானே? நாங்க அப்படி கிடையாது, கரெக்டு தானே? உங்களுக்கு தெரியாத குதிரை பேர எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிடும்? நான் போன தடவை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி, இந்த தடவை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி. போன 5 ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யல. அது குறிப்பா நேற்று நாம் இன்னைக்கு சிஎம் சாரை பார்க்கும்போது கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக நம்ம தொகுதிக்கு என்ன வேணும்னு தான் முதல்ல கேட்டார். இப்ப இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் பார்த்தோமே, அவரு இன்னும் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் உங்க தொகுதிக்கு என்ன வேணும், அடுத்த வாரம் வாங்க, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வார்த்தை, எந்த அமைச்சரும் சொல்லாத வார்த்தையை சொன்னார். உங்க கூட ஒரு அமைச்சரை கொடுத்து விட்டுறேன், எந்தெந்த உங்க தொகுதிக்கு தேவையோ அதை செய்யறதுக்கு தான் இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. எங்களை நம்பி நீங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இயக்கத்தோடு நான் சேர்வது சரியா தவறான்னு தயவு செய்து எனக்காக ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? நான் சேர்ந்தது சரியா தவறா? இல்ல, நான் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன். தம்பிகளா, அண்ணன் யாரும் இருக்க மாட்டீங்க. தம்பிகளா, நான் சொன்னது கரெக்டா? இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? ஏன்னா எனக்கு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால் என் தொகுதி மக்களுக்கு தேவையான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றி தருவேன்னு சொல்ற முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அதுக்கு ஒரு படி மேலேயோ கீழேயோ போய் நான் உங்க கூட ஒரு அமைச்சரையே போட்டு செஞ்சு தருவேன்னு சொன்ன இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தது சரியா தவறா? அதான் நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல. நீங்களே கேள்வி கேட்டா எப்படி அர்த்தம்? கரெக்ட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு. கடந்த 5 ஆண்டா நான் வாய் இருந்தும் முதலமைச்சர் சட்டத்தின் கீழ் உங்களுக்கு தேவையான 10 கோரிக்கைகளை கொடு அப்படின்னு கேட்டு நான் கொடுத்து, இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அவர் கேட்டதுக்கு நான் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஒரே ஒரு திட்டத்தை கூட நிறைவேற்றலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நான் எதிர்கட்சியா இருக்கிறேன். அப்போ நான் ஒரு பக்கத்து வீட்டில் போய் நான் தண்ணி குடிக்கிறது எப்படி, என் வீட்டில் தைரியமா நான் தண்ணி குடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, என் மக்களுக்கு தண்ணி கொடுப்பதற்காக நான் சொல்றேன். இல்ல, இப்ப நான் எனக்கு ஒரே கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே மாட்டீங்க. நான் சேர்ந்தது சரியா தவறா? சொல்லக்கூடாதோ? ஏன் சொல்லக்கூடாது? நீங்க மட்டும் அது எப்படி நீங்க மட்டும் கேட்கலாம், நாங்க சொல்லக்கூடாதா? இது என்ன எனக்கு அரசியல்? அப்படிதான் நீங்க அப்படி திரும்பி நீங்க சொல்லுங்க பாப்போம்.